திருவண்ணாமலை அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாயுடன் கணவன் மனைவி தலைமறைவாகி உள்ளனர். இருவரையும் தேடி கண்டுபிடிக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் டி கல்லேரி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகன் விஜயா தம்பதி. கணவன் மனைவி இருவரும் கூட்டாக சேர்ந்து திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளி சீட்டு நடத்தி வந்துள்ளனர். தீபாவளி சீட்டில் சேர்ந்தால் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், மளிகை பொருட்கள் கொடுப்பதாக ஆசை வார்த்தைகள் கூற ஆயிரக்கணக்கான மக்கள் பணம் செலுத்த தொடங்கி உள்ளனர். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமான நிலையில் ஏஜென்ட்டுகளை நியமித்து பணம் வசூலிக்கும் அளவிற்கு சீட்டு நிறுவனத்தை நடத்தி உள்ளனர். கிராம மக்களின் வீடுகளுக்கு ஏஜென்ட்டுகள் நேரடியாக சென்று பல லட்சங்கள் வசூலித்து முருகன் விஜயா தம்பதியிடம் கொடுத்துள்ளனர். சீட்டு பணம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் வாக்குறுதி அளித்தபடி யாருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், மளிகை பொருட்கள் போன்ற எதையுமே முருகன் விஜயா தம்பதி கொடுக்கவில்லை. பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டு நெருக்கடி கொடுத்த நிலையில் முருகன் விஜயா தம்பதி தலைமறைவாகிவிட்டனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பணம் கொடுத்த மக்கள் ஏஜென்ட்டுகளை பிடித்து பணத்தை கேட்டு திட்டியுள்ளனர். முருகன் விஜயா தம்பதி பணத்துடன் தலைமறைவாகி 4 மாதங்கள் கடந்த நிலையில் அவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தி உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தரையில் அமர்ந்தும் அவர்கள் கண்ணீர் மல்க போராட்டம் நடத்தினர். 5 வருஷமா கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாரு. இது 6வது வருஷத்துலேருந்து 2 பேர் தலைமறைவாயிட்டாங்க. சுற்றி வட்டாத கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து கட்டணும். ஒரு 20 ஏஜென்ட் மாதிரி சேர்ந்து கட்டணும் சார். இப்போ 4 கோடி ரூபா ஏமாற்றிட்டாங்க. இங்கே ஆஃபீஸுக்கு வந்து கொடுத்துன்னு இருக்கோம், ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. 4 மாதமாக நடந்து இருக்கோம், ஒரு எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, ஒன்றுமே போட மாட்டாங்க. எங்களை போங்கன்னு எங்களை தான் சார் மிரட்டி அனுப்புகிறாங்க. நீங்கள் கட்டினீங்கள்லாம் வருவாங்க, போங்கன்றாங்க, பொறுமையாக இருங்கன்றாங்க. இதே தான் சார் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. எங்களோட காசு கட்டினவங்க எங்களை அவ்வளோ டார்ச்சல் பண்ணுறாங்க சார். 2 கிராம் தங்கம் தரேன்னாங்க, 10 கிராம் வெள்ளி, ஒரு சில்வர் பாத்திரம், பட்டாசு, ஸ்வீட்டு, காரம், ஒரு கிஃப்ட் பாக்ஸ், இது எல்லாமே தரேன்னு சொன்னாங்க சார். கடைசியில் எதுவுமே ஒன்று கூட தரலைங்க சார். அரிசி ஒரு மூட்டை தரேன்னாங்க, எண்ணெய் தரேன்னாங்க, எதுவுமே தரலைங்க. அவங்க ஆளே இல்லைங்க சார், தலைமறைவாயிட்டாங்க. முருகன் விஜயார்கிட்ட சீட்டு கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா கட்டிட்டு இருந்தேன். எல்லா வருஷமும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் மட்டும் தீபாவளி ஒரு மாதம் முன்னே பொருள் தந்துருவாரு. இந்த வருஷம் போய் கேட்டதுக்கு வரேன், எடுத்துட்டு வந்து தந்துறேன், நாளைக்கு தரேன் ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டாங்க. 10 கிராம் வெள்ளி, சில்வர் பாத்திரம், அரிசி மூட்டை, எண்ணெய், பட்டாசு, ஸ்வீட்டு பாக்ஸ் கார் எல்லாம் கொடுக்குறோம் சொல்ல 5 வருஷமா கொடுத்துட்டு தான் இருந்தாரு. இந்த வருஷம் மட்டும் தான் தலைமறைவாயிட்டாரு. இது தலைமறை ஆக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கலாம், அவங்களுக்கும் ஒரு 4-5 பேர் அவங்க சுற்றி இருக்காங்க. அவங்களாம் கூடி விசாரிச்சு இது பணம் எங்களுக்கு நாங்கள் கட்டின பணத்தை வந்து பெற்றுத்தர மாதிரி கேட்டுக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்திய இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர்.